அண்மை செய்தியாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருப்பது திருவண்ணாமலையில் அடுத்தடுத்து 4 ஏடிஎம்களில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தவர்கள் மெக்கானிக்குகள் என தெரிய வந்திருக்கிறது. கொள்ளையடித்த கும்பல் மெக்கானிக் கும்பலை சேர்ந்திருப்பவர்களாக இருக்கக்கூடும் என்று தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்போம். கோகுல், சொல்லுங்க. மிகவும் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருப்பது இந்த கொள்ளை சம்பவம் தான். தற்போது இவர்கள் மெக்கானிக்குகள் என்று எந்த கோணத்தில் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள்? விசாரணை தற்போது எந்த நிலையில் இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 ஏடிஎம்களில் அடுத்தடுத்து 72 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்குல இந்த ஏடிஎம்களில் கொள்ளையடித்திருப்பது அந்த ஏடிஎம்களை பழுதுபார்க்கக்கூடிய மெக்கானிக்கல் என்பது போலீசாருடைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 6 தனிப்படைகள் இந்த குற்றவாளிகளை தேடி வரக்கூடிய நிலையில பல்வேறு வியூகங்களை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வர்றாங்க. இந்த ஏடிஎம்களில் ஒரு ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்றாலோ அல்லது கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டாலோ உடனடியாக ஏடிஎம் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அலாரம் ஒலிக்கும். ஆனால் இந்த ஏடிஎம் இயந்திரத்தை பழுது பார்க்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் அதுக்குரிய தொழில்நுட்பம் அனைத்தும் தெரிந்திருப்பதால் அந்த அலாரத்தை ஒலிக்க விடாமல் செய்திருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 4 ஏடிஎம்களிலும் இது போன்ற செயல்களில் இந்த கும்பல் ஈடுபட்டிருக்கிறது. ஒரே கும்பலை சேர்ந்தவர்கள் தான் இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. வடமாநில கொள்ளையர்களா இருக்கலாம் என்ற அடிப்படையில் அனைத்து மாநில எல்லைகள் அனைத்துமே உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே வாகன சோதனையில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக தனிப்படை போலீசார் இந்த குற்றவாளிகள் ஆந்திரா வழியாக வட மாநிலங்களுக்கு தப்பிச் செல்லலாம் என்ற அடிப்படையில் ஆந்திராவுக்கு உடனடியாக விரைந்து சென்றிருக்கார்கள். ஆந்திர மாநில போலீசாரும் உஷார்படுத்தப்பட்டு அங்கும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதற்கட்ட விசாரணையில இந்த ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளையில் ஈடுபட்டது அந்த ஏடிஎம் இயந்திரத்தை பழுது பார்க்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் முழுவதும் தெரிந்திருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கல் கும்பல் தான் இந்த கைவரிசையில் ஈடுபட்டிருப்பது போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த கொள்ளை கும்பல் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு தகவலையும் வடக்கு மண்டல ஐஜி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். கோகுல், தற்போது கொள்ளையர்களை பிடிப்பதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் அடுத்தடுத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருவாங்க? அது குறித்தான தகவல்கள் இருக்கிறதா? தொடர்ச்சியாக 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. மாவட்ட எல்லைகள் மற்றும் எங்கெங்கெல்லாம் இந்த கொள்ளை கும்பல் தப்பி சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த ஏடிஎம் நோட்டமிட்டார்களா? அதே போல 4 ஏடிஎம்களுமே காவலாளிகள் இல்லை. இது போன்ற தகவல்களை யார் அவர்களுக்கு வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் அதே போல அந்த இடத்தில் இருக்கக்கூடிய செல்போன் டவர்களை வைத்தெல்லாம் தொடர்ச்சியாக அந்த கொள்ளை கும்பலை பிடிப்பதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த ஏடிஎம் இயந்திரத்தை தெரிந்த முழுமையாக தெரிந்த தொழில்நுட்பம் தெரிந்த அந்த கொள்ளை கும்பல் வடமாநில கும்பலாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த கொள்ளை கும்பலை போலீசார் தேடி வர்றாங்க. நன்றி கோகுல், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு. திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 4 ஏடிஎம்களில் கொள்ளையடித்தவர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை பற்றி தெரிந்த மெக்கானிக்குகளாக இருக்கக்கூடும் என்றே தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களை பிடிப்பதற்கு காவல்துறையினர் மிகுந்த தீவிரம் காட்டி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்தோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம்.